ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக பொருளாளர் திலகபாமா நியூஸ்7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கமல்ஹாசன் பேசியது அரவணைக்கும் போக்கில் உள்ளதாக பார்க்கிறேன் என கூறினார். வார்த்தையால் மற்றொருவரை காயப்படுத்துகிறார் என்றால் அதற்கு மன்னிப்பு கேட்பது காயத்திற்கான மருந்தாக அமையும் எனவும் தெரிவித்தார். மன்னிப்பு கேட்பதால் இரு மாநிலங்கள் ஒற்றுமைப்படும் என நினைத்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவர் இன்னும் உயர்வாக கருதப்படுவார் என கூறினார். கமலஹாசன் சொல்லிய இந்த வசனம் தாய்மொழி, எனது தமிழ் மொழியினு தான் தாய்மொழியா எல்லாரும் வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு துணியில அவர் கொண்டு போயிருக்கிறாரு. உண்மையில எனக்கு அதை பார்க்கல எல்லா மொழிக்கும் பழமையான மொழியா தமிழ் மொழியை பார்க்குறோம். இந்த மொழியிலிருந்து எல்லா வேர்ச்சொல்களும் எல்லா மொழியிலும் பரவி கிடக்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு குடும்ப மொழியாக அந்த கணக்குல அவர் பேசின துணி அரவணைக்கிற போக்கில் தான் பேசினதா நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் எந்த மொழியையும் எனது மொழியை நான் உவப்பாகவும் பாராட்டுகிற அதே நேரத்தில் வேற எந்த மொழியும் குறைத்து மதிப்பிடுவது போல ஒரு சொற்றொல் வந்துனால் அதனால் அந்த மொழியை சார்ந்தவர்களோ இனத்தை சார்ந்தவர்களோ காயப்பட்டிருப்பார்கள் என்றால் அங்கே மன்னிப்பு கேட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல எங்களோட ஈகோ வேண்டுமே தேவைப்படலை. எல்லா மொழிக்குமான புரிதலோடு தான் ஒரு கலைஞராக கமலஹாசன் இருப்பார் என்று நான் நம்புகிறேன்.